பிள்ளைகளாகிய நாம் இந்த நாட்கள் அதிகமாக நம்முடைய ஜெப வாழ்க்கையை அதிகமாக கூட்ட வேண்டும். ஜெபம் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு மிக முக்கியம். தனிப்பட்ட வாழ்க்கைக்காக இருந்தாலும், குடும்பத்திற்காக இருந்தாலும், சபைக்காக இருந்தாலும், தேசத்திற்காக இருந்தாலும் ஜெபம் மிக முக்கியம். ஜெபிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை தேசத்திற்கு ஒரு காவலாளி என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆமென். நீ ஜெபிக்கிறாய் என்றாலே கர்த்தர் உன்னை தேசத்திற்கு, உன் குடும்பத்திற்கு, சபைக்கு ஒரு பாதுகாவலாளியாக வைத்திருக்கிறார். ஆமென். சபைக்காக ஒரு தேவ பிள்ளை நல்ல பாரத்தோடு ஜெபிக்கிறார்கள். குடும்பங்களுக்காக ஒரு தேவனுடைய பிள்ளை பாரத்தோடு ஜெபிக்கிறார்கள். தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபிக்கிறார்கள் என்றாலே பல காரியங்களை தேவன் நமக்கு முன்கூட்டி அப்படிப்பட்ட நபர்களுக்கு கர்த்தர் காட்டுவார். நான் உங்களுக்கு சொன்னேன், காவலாளி விழித்திருக்கிறான். எதிரிகள், திருடர்கள் கடந்து வரும்போது அவருடைய கண்ணுக்கு அவனுக்கு படுகிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அதே போலதான் ஒரு தேவனுடைய பிள்ளை தேசத்திற்காக, சபைக்காக, ஊழியங்களுக்காக, நம்முடைய பகுதியில் மக்களுக்காக, குடும்பங்களுக்காக ஒரு நபர் ஜெபிக்கிறாங்க என்றாலே அல்லேலூயா, அவனை கர்த்தர் ஒரு தேசத்திற்கும், சபைக்கும், ஜனங்களுக்கும் ஒரு காவலாளியாக கர்த்தர் பார்க்கிறார். இருக்கிற எல்லாவற்றிலையும் ஒரு பெரிய ஒரு வேலை காவலாளி. நம்முடைய தேசத்திற்கு காவலுக்காக, பாதுகாவலுக்காக மிலிட்டரி இருக்கிறது, பட்டாளம். எல்கை காவலுக்காக நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் தூங்க மாட்டாங்க, அவர் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. அப்படி டியூட்டி மாறி மாறி அவர்களுடைய வேலையை கரெக்டாக செய்து கொண்டிருப்பார்கள். அலட்சியமாக இருக்க மாட்டாங்க, யானோதானன்னு இருக்க மாட்டாங்க, ஒரு பொறுப்புள்ளவர்களாக இருப்பாங்க. காரணம் என்னவென்றால் எதிரி உள்ளே கடந்து வந்து விடக்கூடாது, எதிரி நம்முடைய நாட்டில் சேதம் விளைவித்து விடக்கூடாது என்று எல்லை காவலாளிகளாக மிலிட்டரியில் சேர்ந்திருக்கிறவர்கள் மிக கவனமாக இருப்பார்கள். அல்லேலூயா. அதே போல் ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை, ஆமென், ஒரு காவலாளி என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. மிலிட்டரி பட்டாளம் எப்படி நம்முடைய தேசத்திற்கு மிக முக்கியமானவர்களோ அதுபோல ஜெபிக்கிறவர்கள் சபைக்கு மிக முக்கியமானவர்கள். ஆமென். நீ ஜெபிக்க விரும்புவாய் என்றால் எல்லா கிருபைகளிலும் மிக மிக மேன்மையான ஒரு கிருபை வரம் என்றால் ஜெபம்தான். அல்லேலூயா. எல்லாவற்றை பார்க்கணும், தீர்க்க தரிசனத்தை பார்க்கணும், மற்றுள்ள எல்லா இதை பார்க்கணும். ஒரு பெரிய ஒரு கிருபை என்றாலே அது ஜெபிக்கிற ஜெபம்தான் பெரிய கிருபை. காரணம், நீ ஜெபிக்கிறவனா இருந்தால் அல்லேலூயா இந்த கிருபைகள் எல்லாம் உன் வாழ்க்கையில நடந்து கர்த்தர் முன்கூட்டியே உனக்கு அதை தெரியப்படுத்துவார். ஜெபிக்காத ஒரு மனுஷனை கர்த்தர் பயன்படுத்த மாட்டார். ஆமென். ஜெபிக்காத மனுஷன் கர்த்தர் சபைக்குள் ஒரு பாரமான, சுமையான மனுஷன். ஜெபிக்காத ஒரு மனுஷன் ஒரு குடும்பத்திற்கு ஒரு தொந்தரவு கொடுக்கிற மனுஷன். அவன் கணவனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, பிள்ளைகளா இருந்தாலும் சரி, நீ ஜெபிக்காத நபரா இருந்தால் நீ தேவையற்ற நபர். இந்த குடும்பத்திற்கு ஒரு சுமை, அந்த சபைக்கு ஒரு சுமையான நபர். நீ ஜெபிப்பாய் என்றால் அல்லேலூயா பரலோகம் உன்னை கவனிக்கிறது என்பதை மறந்து. அதனால் ஒரு தேவனுடைய பிள்ளை பாருங்கள், கர்த்தர் கேட்கிறார். எசேக்கியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 22வது அதிகாரம் அதனுடைய 30வது வசனத்தை வாசிக்கும் போது வாசிப்போமாக. பாருங்க, அங்கு சொல்லப்படும், நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக
ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், தேசத்திற்காக திறப்பு நிற்கிறவர். இந்த அநேகருடைய ஜெபங்கள் தனக்காகவும் தன் குடும்பத்திற்காகவும் மட்டும்தான் நின்றது. சுயநலம், தனக்காக, தன் குடும்பம், தன் பிள்ளைகள், தன் வருமானம், தன் சுகம், இப்படி தனக்காகவே ஜெபிக்கிறதுனால் அல்லேலூயா அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் வளர்ச்சி இல்லை. அநேகரை கர்த்தர் பயன்படுத்தவும். ஆமென். என்ன சொன்னேன்? யாருக்கா ஜெபம் பண்றாங்க? தனக்காய், தன் சுயநலனுக்காய், தன் குடும்ப காரியத்திற்காக மட்டும், தன் பிள்ளைகள் நலனுக்காய் மட்டும், குடும்பத்தில் வருமானம் உண்டாகுவதற்காய் மட்டும், தான் செய்கிற தொழில் ஆசீர்வதிக்கப்படுவது மட்டும். இது அஞ்ஞானிகளுடைய ஜெபம். யாருடைய ஜெபம்? அஞ்ஞானிகள். அவர்கள் அவங்களுடைய ஆலயத்திற்கு, கோயில்களுக்கு போகிறார்கள் என்றால் பிறருக்காக போக மாட்டார்கள், தங்களுக்காகவே போவார்கள். ஆமென். அப்ப இன்று கிறிஸ்தவத்துக்குள் அஞ்ஞானிகள் பெருகிவிட்டார்கள். அப்போ உன் கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஆமென். ஒரு மெய் ஞானியாய் மாற வேண்டும். அஞ்ஞானி மெய்ஞானி. ஆமென். அல்லேலூயா. அந்த தெளிவு ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள் வருவதுதான் உண்மையான மனம் திரும்புதல். ஸ்தோத்திரம். ஒரு மனம் திரும்புதல் என்பது ஒரு தேவ பிள்ளைக்குள் ஏற்பட்டு விட்டால் அவங்களுக்குள் அதுவரை இருந்ததான எல்லா சுய நலனும் என்ன ஆயிருது? அடி வாங்கிது. ஆமென். பிறரை பார்க்கும் கண்கள் வந்து விடுகிறது. கொஞ்சம் ஒரு சில மணித்துள்ளிகளுக்குள் சமாரிய ஸ்திரீக்குள் மாற்றம் வந்து விட்டது. ஆமென். தன் தாகத்தை தீர்ப்பதற்காக ஓடிக்கொண்டிருந்தாள். அல்லேலூயா. அந்த ஊருடைய தாகத்தை அவள் தீர்த்தாள். கர்த்தர் ஸ்தோத்திரம். இயேசுவை ஒரு மனிதன் சந்திக்கிறான் என்றால் அல்லேலூயா அவன் பார்வை தன்னை பார்த்து தனக்கென்று நினைக்கிற நினைப்பை நிறுத்திவிட்டு பிறருக்காக அவன் பிரயாசப்படுவான். அந்த நிலை ஏற்பட்டுகிறவர்களுக்கு தான் பிறருக்கு சுவிசேஷம் சொல்லவும் அவர்களை கிறிஸ்துவுக்குள் ஆதாயப்படுத்தவும் மனசு வரும். ஆமென். தனக்கென்று மட்டும் வாழ்கிற ஒரு மனுஷன் ஒரு ஆத்துமா கூட ரட்சிப்புக்குள் வழி நடத்த மாட்டான். அவன் சுயநலவாதி. அவன் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பிக்க முடியாது. கட்டாயம் அவனுக்கு தீர்ப்புண்டு. உன் வாழ்க்கையில் கர்த்தர் உன்னை சந்திப்பதற்கு ஒரு காரணம் உண்டாகும். வியாதி வந்ததோ, பிரச்சனை வந்ததோ, கஷ்டம் வந்ததோ, அல்லது யாராவது ஒருவர் உனக்கு இயேசுவை பற்றி சொல்லாமல் இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டாங்க. ஆமென். நீ உனக்கு மற்றவர்கள் என்ன செய்தார்களோ அல்லேலூயா அதை நீ பிறருக்கு நீ செய்ய கர்த்தருடைய. ஆமென். ஆமென். நல்லா புரிந்து கொள்ள. நியாய தீர்ப்பு நிச்சயம். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் நியாயம் தீர்ப்பாவார். அன்று தலைகவிழ்ந்து வெட்கப்பட்ட ஒரு நபராய் நின்றுவிடக் கூடாது. உன்னை ரட்சித்த கர்த்தர் பிறர் ரட்சிக்க நீ மன்றாடு. உன்னை ரட்சித்த கர்த்தர் மற்றவர்கள் ரட்சிக்கப்படும்படியா நீ பிரயாசப்படு என்று கர்த்தர் சொல்றார். ஆமென். அல்லேலூயா. இல்லை என்றால் உனக்கு சில நேரம் பரலோகம் கூட கிடைக்காது. ஒரு நபரை கர்த்தர் ரட்சித்து வைக்கிறார் என்றாலே அல்லேலூயா சும்மா வைக்க மாட்டார். ஒரு நோக்கத்தோடு தான் கர்த்தர் வைக்கிறார். ஆமென். அவர் சொல்லுகிறார், நான் உண்மை உள்ளவன் என்று எண்ணி. ஆமென். கர்த்தருடைய கனமான ஊழியத்திற்கு என்ன நியமித்தார்? உன்னை உண்மை உள்ளவன் உண்மை உள்ளவன் என்று எண்ணி. ஹல்லேலூயா. தேவ சபைக்குள்ள கர்த்தர் கொண்டு வைத்திருக்கிறார். ஆனால் தேவனுடைய பிள்ளை ஆண்டவர் சொல்ற கற்பனைகளில் பிரதான கற்பனை எது என்று கேட்டார். அதுக்கு என்ன சொன்னாங்க சொல்லுவோம். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு
சொல்லுங்க. இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக. அவ்வளவுதானா? அடுத்தது அதற்கு ஒப்பான இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் என்ன செய்யணும்? அன்பு கூறுவாயாக. இந்த ரெண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுவதும் அடங்கி இருக்கிறது என்று சொல்லுகிறது. ஆமென். இந்த ஒரு வசனத்தை மட்டும், இதா சொல்லப்பட்ட இந்த ரெண்டு வசனத்தை மட்டும் நீ வாசித்து யோசித்து தியானித்தாலே போதும், உன்னுடைய சுயநல வாழ்க்கையில் என்ன வந்துடும்? மாற்றம். சபைக்கு வந்தேன் பரலோகம் போகலான்னு நீ நினைச்சிடக்கூடாது, முடியாது. ஞானம் எடுத்துட்டும் பரலோகம் போய் நினைக்க கூடாது. பரிசுத்தாய் பெற்றுட்டு பரலோகத்து போல நினைக்க கூடாது. காணிக்க போட்டும் பரலோகத்து போல நினைக்க கூடாது. ஆமென். உனக்கு கர்த்தர் என்ன செய்தாரோ, ஹல்லேலூயா, அதை பிறருக்கு நீ சொல்லி அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டிய வேலை உன்னுடைய வேலை. அதான் அந்த கற்பனை சொல்லப்பட்ட வாசி, உன் தேவனாய கர்த்தரிடத்தில் எப்படி? உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறதான ஒரு கற்பனையாக்கம். உன் முழு இருதயம் முழு ஆத்துமாவோடும் மனதோடும் அன்பு கூறுவாயாக. முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் நீ அன்பு கூர்வாயாக என்பதே. இந்த ரெண்டு கற்பனைகளிலும் எனது நியாய பிரமாணங்களும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி எல்லாம் பைபிள்ல இருக்கிறதெல்லாம் எதற்குள்ள இருக்கு? இந்த ரெண்டு கற்பனைக்குள்ள இருக்கு. நான் அல்லேலூயா. சரி, நாம் நினைப்போம், நான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன். அவரிடத்தில் அன்பு கூறுவதால் நான் ஆராதிக்க வருகிறேன், சபைக்கு வருகிறேன், கர்த்தரை ஆராதிக்கிறேன், ஜெபிக்கிறேன், பைபிள் படிக்கிறேன், கர்த்தருக்கு கொடுக்கிறேன் என்று நீ நின்று விடுகிறாய். கர்த்தர் சொல்லுகிறார், அல்லேலூயா, கிறிஸ்தவ வாழ்க்கை முழுமையான வாழ்க்கை என்று நீ சந்தோஷப்பட வேண்டும் என்றால், ஆமென், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல. உனக்கு ஒரு வியாதி வந்தபோது, உனக்கு ஒரு தேவைப்பட்ட போது, உனக்கு ஒரு கஷ்டம் வந்த போது, யாரோ ஒருவர் உனக்கு வந்து ஆண்டவர்படி சொன்னார்களே, உடனடியாக உன்னில் நீ அன்பு கூற ஆரம்பித்தான். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அந்த நபர் அவனிடத்தில் அன்பு கூர்ந்தது போல உன்னிடத்தில் அவன் என்ன செய்கிறான்? அன்பு கூறுகிறான். ஏன்? நான் விடுதலை பெற்றிருக்கிறேன், நான் சுகத்தை பெற்றிருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், என் பாவத்தை இயேசு மன்னித்தார், என் பெயர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஆமென், எனக்காக இயேசு மரித்தார் என்று நான் அறிந்து கொண்டேன், ஆமென். இந்த அறிவு இவருக்கும் உண்டாக வேண்டும். இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டதால், விசுவாசித்ததால் எனக்கு இந்த நன்மை நான் அடைந்திருக்கிறேன், என் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, என் வியாதி குணமாக்கப்பட்டிருக்கிறது, ஆமென், என் குடும்பத்தில் சமாதானம் உண்டாயிருக்கிறது, ஆமென். நான் பெற்ற அனுபவத்தை என்னோடு வைக்காதபடி, ஹல்லேலூயா, பிறருக்கு நான் சொல்ல வேண்டும் என்பதுதான் பிறரிடத்தில் அன்பு கூறுவது. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை அடைந்த ரட்சிப்பு, அது வந்து உலகத்தில் பணத்தாலேயோ பொருளாலேயோ கிடைப்பதல்ல, ஹல்லேலூயா, கிருபையால் தேவனால் கிடைக்கிற ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பை பிறர் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு என்ன இருக்கணும்? கவலையும் பாரமும் இருக்கும். அந்த பாரம் இருந்தாதான் யாருக்காவது இயேசு பற்றி சொல்லணும்னு ஒரு எண்ணம் இருக்கும். அப்போ நீ ஒரு சுயநலவாதி,
தேவனுடைய கற்பனையை நிறைவேற்றாத நபர் போலி. தேவனுடைய கற்பனையை நிறைவேற்றாமல் தேவனுடைய பார்வையில் குறைவுள்ள நபராக இருக்கிறார். கொஞ்சம் யோசித்து பார். உன்னுடைய குடும்பத்தில் கூட ஒருவர் நரகத்துக்கு போகிறதா நபரா இருக்கிறாங்களே, அவர்களை குறித்த கொஞ்சமும் கவலை உனக்கு இல்லையே? கொஞ்சம் யோசித்து பாருங்க. உன்னுடைய சொந்த உன்னை பெற்று வளர்த்த தாய் தகப்பனே நரகத்துக்கு போக வேண்டிய நபர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை குறித்த ஒரு கவலை உனக்கு இல்லையே? அப்ப நீ தேவனிடத்தில் உண்மை அன்பு கூறுகிறாயா? இல்லையே. அப்ப நீ தேவனிடத்தில் அன்பு கூறுகிறாய் என்பது பொய் என்பது அந்த அர்த்தம். வேதம் சொல்லுகிறது, காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் அன்பு கூறுவான். அப்போ நீ பெற்ற ரட்சிப்பு, ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள் உனக்குள்ள நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இருக்கலாம். நான் இன்று மரித்தாலும் ஒரு நாள் இயேசு வரும்போது பரலோகம் தான் போவேன். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. பிரைஸ் காட். அல்லேலூயா. எனக்கு பரலோக ராஜ்யத்தில் என் ஆண்டவர் என்னை சேர்த்துக் கொள்வார் என்று ஒரு நம்பிக்கை இருக்கிறதாக நீ கர்த்தரை துதித்து காட்டிக் கொள்ளுகிறாய். அப்படி என்றால் இது எப்படி உனக்குள் வந்தது? தானாக முளைத்ததா? சொல்லுங்க. இல்லையே. ஒருவருடைய விதை உனக்குள் விழுந்ததனால் தானே அது முளைத்தது. அப்படி என்றால் அந்த செயலை நீ ஏன் செய்யவில்லை என்றாங்க கேட்கிறார். உன் கண்முன் நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற ஜனங்களை நீ பார்க்கிறாய். பாவத்திலும் அக்கிரமத்திலும் அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களை நீ பார்க்கிறாய். விபச்சாரம் செய்து வேசித்தனம் பண்ணி மதுபானம் அருந்தி பல தீய காரியங்களுக்கு அடிமையாகி உன் கண்களுக்கு முன்பதாய் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதை கண்டு நீ காணாமல் வாழ்கிறாய் என்றாலே கர்த்தர் உன்னை நியாயத்தீர்ப்பார். ரட்சிக்கப்பட்டிருக்க சொல்லுகிற நீ உன் குடும்பத்தார் மேல் கவலை கொள்ளவில்லையே, உன் கூட பிறந்தவர்கள் மேல் உனக்கு கவலை இல்லையே. சிலருடைய வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்தா பிடிக்காது. ஸ்தோத்திரம். அவங்க எல்லாம் வந்தா செட்டாவாங்க என்று சொல்லிடுவாங்க. அவர்களிடத்தில் நீ அன்பு கூர்ந்தால் வாங்க எங்க வீட்டுக்கு வாங்க, சர்ச்சுக்கு போயிட்டு அங்க வந்துட்டு போங்க என்னொரு வார்த்தை சொன்னா உன்னுடைய அன்பு அவர்கள் மேல் என்ன செய்கிறது? வெளிப்படுகிறது. உன் வார்த்தையின்படி வருவார்கள். ஆனால் சொல்லுவாங்க, வர்றாங்களா அந்த வழியா போயிட சொல்லு. என்னது? அப்படித்தானே சில குடும்பங்கள் நடக்குது. உன் ஆட்கள் வர்றாங்களா, வரட்டு, எப்படி இங்கெல்லாம் வந்துடக்கூடாது, அந்த வழியா போயிடுச்சு. அப்ப நீ எப்படி பரலோகத்துக்கு போவ? உன் குடும்பத்தார் மேல் ஒரு பாசம் காட்ட தெரியாத நீ தேவன் மேல் இப்படி காண்கிற சகோதரன் சொன்னாங்க. ஏதோ வேற ஒருத்தன் அல்ல, உன் அப்பனா இருந்தாலும் ரட்சிக்கப்பட்டுக்கிற தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் ஒண்ணு, ஒரே அப்பா பிள்ளைகளா கணக்கில் வராங்க. அப்போ அழிவின் பாதையை நோக்கி போய்கொண்டிருக்கிற நபர் மேல் உனக்கு ஒரு கவலை வரவில்லை என்றால் நீ சுயநலவாதி. ஒரு நாள் உன் கண்களுக்கு முன்பது உன் கூட பிறந்த சகோதரங்கள், உன் தாய் தகப்பன் அக்கினியும் கண்டவர கடல் வேகிறதை நீ பார்க்கும் போது எவ்வளவு வேதனைப்படுவ? உனக்கு ஒரு பாரம் வேணும். ஆமென். நான் அழிவிலிருந்து கர்த்தர் ரட்சித்தார். ஹல்லேலூயா. என் குடும்பத்தார் ரட்சிக்கப்பட வேண்டும், என் கூட பிறந்தவங்க ரட்சிக்கப்பட வேண்டும். ஆமென். என் சொந்த பந்தங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். கொஞ்சமாவது உன் சொந்த பந்துக்கள் மேல், கூட பிறந்தவங்க மேல், உன் பெற்றோர் மேல் அன்பு உனக்கு இருக்கிறது என்றால், ஆமென், அந்த அன்பை கிறிஸ்துவின் அன்பாக நீ பயன்படுத்து. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் மேல் விழுந்த கடமை அது. அழிவின் பாதையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அவர்களுக்கு இயேசுவின் அன்பை அறிவித்து, ஆமென், அந்த அழிவில் இருந்து உன்னை அவர்களை இழுத்து கரையேற்றி விடுகிற வேலை உன்னுடைய வேலை. அதற்கு நீ பிரயாசப்பட வேண்டும். ஆமென். பிரயாசப்படவில்லை என்றால்
கர்த்தர் உன்னிடத்தில் கேட்பார். கர்த்தர் உன்னை நியாயம் தீர்ப்பார். கர்த்தருக்கு நீ பதில் சொல்ல வேண்டிய வரும். உன் கூட படித்த சகோதரர் எத்தனை பேர் உன்னோடு ஒரு காலத்தில் படித்தவர்கள்? என்னுடைய சிறு பருவத்தில் வாலிப நாள் கூட வரல. நான் உங்களுக்கு சொன்னேன், 14வது வயதில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். 16வது வயதில் ஞானஸ்நானம். அந்த நாட்களில் இயேசுவை எப்ப ஏற்றுக்கொண்டேனோ அந்த நாள்ல இருந்து நான் சும்மா இருக்கிறது இல்லை. என்னோடு கூட படிக்கிற நண்பர்களுக்கெல்லாம் இயேசுவை சொல்லுவேன். எங்கு சென்றாலும் என்கிட்ட ஒரு கொஞ்சம் கைப்பிரதி இருக்கும். அந்த கைப்பிரதியை கொண்டு யாருக்காவது ஒன்று கொடுப்பேன். என் கையில் பைபிள் இருக்கும். தனியாக எங்கே போனேன்னா, சர்ச்சைக்கு போன கையில் பைபிள் இருக்கும், எங்கே மீட்டிங்ஸ் போன கையில் பைபிள் இருக்கும். அது கூட கொஞ்சம் கைப்பிரதியும் இருக்கும். பஸ்ஸில் பயணம் போனேன்னா என் கையில் கொஞ்சம் கைப்பிரதி இருக்கும். எல்லாரும் கொண்டு கொடுத்துட்டு இருக்க மாட்டேன். அப்படியே பார்ப்பேன், ஆண்டவரே யாருக்காவது கொடுக்கணும்னு எனக்கு உணர்த்தும் ஆண்டவர் என்று. அங்கே இருக்கிற நபர்கள் யாருக்காவது கொடுக்கணும் தோன்றுது உண்டு. அந்த தவறு கொடுத்த உடனே வேற ஒரு ஆளை கை நீட்டிடுவாங்க. பஸ் ஸ்டாண்டில், பஸ் ஸ்டாப்பில், போகிற இடங்கள், நடந்து போகிற இடங்கள், சைக்கிளில் போகிற இடத்தில் அல்லேலூயா ஆண்டுடைய அன்பை பிறருக்கு நான் அறிவித்து விட்டேன். ஏன் சொல்றேன்னா, ஆண்டுடைய அன்பை அடைந்த நாம், ஆண்டவரால் ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நாம் அல்லேலூயா ஒருபோது அடக்கி வைக்க முடியாது. எப்படியாகிலும் சிலரை ஆண்டவரிடத்தில் கூட்டி சேர்க்க வேண்டும். எப்படியாகிலும் சிலரை என்னுடைய சபையில் நான் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு பாரம் ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ள இருந்தே ஆக வேண்டும். ஒரு தேவனுடைய பிள்ளை நீ செய்கிற வேலைகள் எல்லாவற்றிலும் பெரிய வேலை அல்லேலூயா. தேவ ராஜ்யத்திற்கு ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதே பெரிய வேலை. பணம் சம்பாதிப்பது பெரிதல்ல. ஆமென். தேவ ராஜ்யத்துக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்துவதா பெரிய வேலை. அந்த உணர்வு இருக்கணும். ஆமென். ஆண்டவர் கேட்கிறாரு எசேக்கியேல், நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனை காணேன். அல்லேலூயா. ஆண்டவராகிய தேவனுடைய குமுறுதல். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவருடைய உள்ளத்தின் குமுறுதலை அங்கு வெளிப்படுத்துகிறார். ஆமென், ஆமென். நான் தேசத்தை அழிக்காதபடி என்று சொல்லுகிறார். ஏன் தேசத்தை கர்த்தர் அழிக்க வேண்டும்? தேசம் பாவத்திலும் அக்கிரமத்திலும் அழிந்து கொண்டிருக்கிறது. தேவனை தேடாதபடி அநியாயமும் அக்கிரமம் செய்து தேசம் தீட்டுப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அந்த நிலையில் வாழ்கிற ஜனங்களை அந்த அழிவிலிருந்து, தேவ கோபத்திலிருந்து அவர்களை தடுப்பதுதான் சுவிசேஷம். ஆமென். ஆண்டவர் தேடுகிறார். உன்னை ரட்சித்த ஆண்டவர், ஆமென், உன்னை ரட்சித்து ஒரு இடத்தில் வைத்து விட்டு ஹல்லேலூயா நீ அவருக்காக என்ன செய்கிறாய் என்பதை கர்த்தர் பார்க்கிறார். ஆமென். சொல்லுகிறார், பாவத்தை நிமித்த தேசத்தை பாவம் கொடூரமாய் பெருக 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 தேவ கோபம் அங்கு வெளிப்பட போகிறது. நோபாவின் நாட்களை சிந்தித்து பாருங்கள். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில பெருகிறது. ஆமென். அவர் இருதயத்தின் நினைவின் தோற்றம் எல்லாம் நித்தம் பொல்லாததாக காணப்பட்டது. தேவன் அதை மனுஷனை உண்டாக்குவதற்காக அவர் மிகவும் துக்கப்பட்டார். அவருடைய இருதயத்திற்கு ஒரு வேதனையா விசனமாய் இருந்தது. ஆமென். அதனால் அவன் அப்படி பாவம் செய்து தேசத்தை கரைப்படுத்தி, ஆமென், அநியாயம் செய்து, அக்கிரமம் செய்து, கொலை செய்து, வேசித்தன விபச்சாரங்களை செய்து, அநியாயங்கள் செய்து
தேசம் முழுவதும் ஒரு மனிதர்கள் மூலமாக தீட்டுப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆமென். அதனால் தேவனுடைய கோபம் பற்றி எரிகிறது. இந்த கோபத்தை தடுப்பதற்கு அல்லேலூயா ஒரு மனிதனை ஜெபிக்கிற மனுஷனை கத்த தேடுற கைகளை தட்டி கத்திரமை. அல்லேலூயா. தேவ கோபத்தை தடுக்கிற ஒரே ஒரு மனிதன் ஜெபிக்கிறவன். தேவ கோபத்தை தடுக்கிற ஒரே ஒரு மனிதன் ஆண்டவருடைய அன்பை அறிவிக்கிறவன். ஒவ்வொரு நாள் எழும்பும் போது நூற்றுக்கணக்கான ஆட்களை, ஆயிரக்கணக்கான ஆட்களை சந்திக்கிறாய். எத்தனை பேருக்கு நீ அந்த இயேசுவின் அன்பை அறிவிக்கிறாய்? எனக்கு ஒரு நண்பர் உண்டு. அவரை கூப்பிட்டு அவரால் வர முடியல, அவருடைய சூழ்நிலை ரொம்ப மோசம். வல்லமையான தேவனுடைய ஊழியக்காரர். அல்லேலூயா. அவர் பேர் இயேசுதாஸ், சென்னை பட்டணத்து சங்கம். அவர் யாரும் இல்லை, எல்லாருக்கும் இயேசுவின் அன்பை அறிவிப்பார். பரிகாசங்கள், நிந்தைகள் வந்தது, அடிகள் கிடைத்தது. அல்லேலூயா. அவர் அதற்கொண்டு அஞ்சவில்லை. ஆமென். அல்லேலூயா. அவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, நான் என்று விதைக்கிற விதை ஒரு உதவியனாகாது. ஒரு கூட்ட ஜனங்கள் தேவராஜ்யத்தை கடந்து வருவார்களான பாரம் அவர்களுக்கு. அல்லேலூயா. அவளை அந்த நாட்கள் ஒரு முறை அழைத்திருந்தேன் நம்முடைய சபைக்கு. பழைய ஓட்டு பில்டிங் இருக்கும்போது, ஞாபகம் சரியா இருந்தால் 95, 96 அந்த டைமில் அழைத்திருந்தேன். அவர் வருவார் என்று சொல்லி பஸ் ஸ்டாண்டில் போய் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த குறிப்பிட்ட டைமுக்கு வருகிறதாக சொல்லி இருந்தார். குறிப்பிட்ட சில டைம் தான் பஸ். நான் பஸ் ஸ்டாண்டில் போய் வெயிட் பண்ணி நின்று கொண்டே இருக்கிறேன். ஒரு பஸ் போனது, கொஞ்ச நேரம் கழிச்சு வேறொரு பஸ்ஸும் போனது. நான் பார்த்தது ஒரு ஜிப்பா போட்டிருப்பார், இல்லைன்னா கோட்டை சூட்டு போட்டிருப்பாரு. இன்னும் நினைச்சிட்டு தேடிட்டே நிற்கிறேன். யாரையும் காணவில்லை. ஸ்தோத்திரம். என்ன வரவே இல்லையா? அப்போ கையில் நமக்கு ஃபோன் அப்போ கிடையாது. அடாடா வரல போல் இருக்க, லெட்ரு போட்டிருந்தாரு என்ன சொல்லிட்டு ரொம்ப கவலையோடு இருந்தேன். ஆனால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி ஒரு கூட்டம் ஜனங்கள் கூடி நிற்கிறாங்க. போலீஸ் நிற்கிறாரு. போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணுற ஸ்டேஷனில் இருக்கிற போலீஸ்காரர் நிற்கிறாங்க. வேறு நிறைய ஜனம் நிற்கிறாங்க. என்னமா இருக்கும் நாங்கள் பார்த்துட்டு, சரி ஏதோ பிரச்சனை போல் இருக்கு பார்க்கலாம் நின்றுட்டு அங்கே போகிறேன். போகும்போது ஒரு ஆளு காலை பிடிக்கிறேன்னு ஓடுறாரு. தொடர்ந்து அவங்க வந்தால் ஓடுறாங்க. உங்கள் காலை பிடிக்கிறேன், எப்படியாவது இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. பாவத்திலிருந்து உன்னை காப்பாற்ற இயேசு மட்டும்தான். பாருங்க, அந்த மனுஷன் பயந்து ஓடுறான். இவர் காலை பிடிக்க போறாரு. சுவிசேஷம் சொல்லிட்டு இயேசுவை எப்படியாவது ஏற்றுக்கொள்ளுங்க, நரகத்திலிருந்து நீங்க காப்பாற்றப்படுவீங்க என்று சொல்லி கதறி அழுதுட்டு ஓடுறாரு. எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. போலீஸ்காரங்களை யாரையும் விட்டு வைக்கல. அல்லேலூயா. சுவிசேஷம் எல்லாரும் சொல்ற, கைக்கூலி வாங்காதுங்க, அநியாயமாய் தீர்ப்பு கொடுக்காதுங்க, அதாவது நிரபராதியை தண்டிக்காதுங்க என்றெல்லாம் எல்லாம் சொல்லுது. தேவன் நியாயம் தீர்ப்பார். சுவிசேஷம் சொல்றாரு. எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ராஜாக்களாக இருந்தாலும், எவ்வளோ தேசத்தின் தலைவர்களாக இருந்தாலும், எவ்வளோ டிபார்ட்மெண்ட்ல பெரிய அதிகாரம் படைத்ததான ஒரு நபராக இருந்தாலும், அல்லேலூயா, தேவன் சகல பேரையும் கர்த்தர் வந்து நியாயம் தீர்ப்பாங்க. அவர் தான் நீதி உள்ள நியாயாதிபதி. ஆமென். இன்று நீங்கள் நீதியாய் செயல்படுங்கள், நிரபராதிகளை சிக்ஷிக்காதிருங்கள், கைக்கூலி பரிதானம் வாங்காதிருங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு ஆண்டவருடைய அன்பை அறிவித்தார். அவங்க ஒண்ணுமே பேச முடியல. ஏன் சொல்றேன்னா, ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ள எரிந்து கொண்டிருக்க வேண்டிய ஒரு தீபமாய் மாற வேண்டும். ஆத்மா பார உனக்குள்ள எரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆமென். அப்பதான் ஒரு நேரம் முடிஞ்சாச்சு உனக்குள்ள கவலை இருக்கும். முழங்கால் படிக்கின்றவன் குடும்பத்தாருக்கு நீ கண்ணீரோடு ஜெபிப்பாய். உன் சொந்த பந்துக்களை கண்ணீரோடு ஜெபிப்பாய். அல்லேலூயா. ஒன்று புரிந்து கொள், இன்னும் உயிரோடு இருக்கிற வரையில் தான் அவர்களுக்கு நீ சுவிசேஷம் அறிவிக்க முடியும். உயிரோடு இருக்கிற மனிதனை தான் நரகத்திலிருந்து நீ காப்பாற்ற முடியும். அவர்கள் மரித்த பிறகு நீ ஒன்று செய்ய முடியாது. கர்த்தரோடு கணக்கு கேட்பார். உன் பிள்ளைகள் உன் கண்கள் முன்பர வளர்ந்து கொண்டிருக்கிறது. உன் கூட உள்ள சகோதரர்கள் உனக்கு முன்பர வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உன் குடும்பத்தில் சொந்த பந்துக்கள் உனக்கு முன்னால் நடமாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களை குறித்த ஒரு கவலை உனக்கு இல்லையா? நேரம் விடிந்த ஜெபம் பண்ண, ஆண்டவரே நான் இன்னார் என்று சந்திப்பேன்,
என் சொந்தத்தில் பட்ட இன்னாரோடு தான் நான் உண்மை பற்றி சொல்லுவேன். அவர்களை நீர் எப்படியாவது கொண்டு வாருங்கப்பா சபைக்கு. அவள் எப்படியா நரகத்தை நீ காப்பாற்ற மாட்டவர். என் அண்ணன் தம்பியோடு தான் சொல்லுவேன். ஆமென். வேற எதுக்கு இல்லாம போறேன். ஆமென். அவங்க வீட்டுல ஒரு விசேஷம்னா கல்யாணம் நீ ஓடி போறிய, அதை பார்க்கணும் வேகமாய் ஓட வேண்டியது இயேசுவின் அன்பை அறிவிப்பதற்காக. ஏன் கல்யாணத்தில் போகும்போது பூமியில தான் அவங்க வந்தாங்கன்னு சொல்லுவாங்க. நீ அவருடைய சுவிசேஷ அறிவித்து ரட்சிக்கப்பட்டாங்கன்னா பரலோகம் உன்னை பாராட்டும். பரலோகத்தில் வரும்போது தலையில் வைக்கப்படுகிற தேவன் குறைக்கிற கிரீடத்துல ஒரு ஆத்மாவுக்கு ஒரு முத்து பிரகாசித்துக் கொண்டிருக்கும். எத்தனை ஆத்மாக்களை நீ ரட்சிப்புக்குள் வெளியிடத்தினாயோ அத்தனை ஆத்மாக்களுடைய அந்த முத்துக்கள் தலையில் வைக்கப்படுகிற கிரீடத்தில் ஜொலித்துக் கொண்டிருக்கும். சென்று நீ பார்க்கும் போது அல்லேலூயா அநேக கிரீடங்களோடு அநேகம் நின்று கொண்டிருப்பார்கள். நீ அந்த இடத்தில் கிரீடமே இல்லாம அருமையான ஒரு நபரை நின்றால் எவ்வளவு வைக்கும். அவர்களோடு கூட உனக்கு இடம் இல்லை, அவளுக்கு ஒரு மேன்மையான இடம் கிடைக்கும், உனக்கு ஒரு சாதாரணமான இடம் கிடைக்கும். அது மட்டுமல்ல, நீ துக்கம் தான் உங்களுக்கு சொன்னேன் அன்னைக்கு, பரலோக ராஜ்யத்தில் சொந்தம் பந்தம் கூட பிறந்தவங்க நம் பிள்ளைகள் பெற்றோர்கள் எல்லாரையும் குறித்த அதிக தெளிவு இருக்கும். ஞாபகம், பூலோகத்தில் நமக்கு யார் யாரெல்லாம் நம்ம மறந்துருக்கிறோமோ பரலோகத்தில் போனால் நல்ல ஒரு ஞாபகம். அநேகருடைய கண்கள் பரலோகத்தில் தேடுமா, என் பிள்ளைகள் வந்திருக்கிறாங்களா, என் கணவன் வந்திருக்கிறாரா, என் அப்பா அம்மா வந்திருக்கிறாங்களா, என் கூட படித்த உயிருக்கிற நண்பனாக இருந்த சிநேகிதையாக இருந்த நபர் வந்திருக்கா, என் பக்கத்து வீட்டில் எனக்கு பல உதவி செய்த நபர்கள் வந்திருக்கிறார்களான்னு தெரியும். நீ சுவிசேஷம் சொல்லியிருந்தார். ஆமென். அல்லேலூயா. தேவன் கொடுத்து கேட்க மாட்டார். வேதத்தில் அழகா சொல்லப்பட்டது. அல்லேலூயா. எசேக்கியேல் தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் அருமையான ஒரு வேத பகுதி உண்டு. எசேக்கியேல் 18வது அதிகாரத்தை எடுங்கள் பார்க்கலாம். அதனுடைய 23 வசனத்தை வாசியுங்கள். துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பதல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. புரியுதா இல்லையா? படிங்க ஒருவர் கூட. துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ என்று கர்த்தர் கேட்கிறார். ஆமென். பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுஷன் பாவத்தில் வாழ்ந்து மடிவது தேவனுக்கு என்ன இல்லை, பிரியமில்லை. ஆமென். சொல்லுகிற அடுத்தது, அவர் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பதல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர். கைகளவே தலையிலும் சத்தமாச்சு. அவன் தன் வழிகளை விட்டு என்ன செய்யணும்? திரும்பணும். ஆமென். அவன் போகிற பாதை தவறு என்பது அவனுக்கு தெரியாது. ஆமென். 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 மனிதனை நீ போகிற பாதை தவறு என்று சொல்ல வருவது தேவை. உலகத்தில் வாழ்கிற மனிதன் எல்லாம் அவனுக்கு நன்றாக தோன்றுகிற வழியில் தான் ஓடிக்கொண்டிருக்கிறான். 2 வழி. ஒன்று பரலோகத்துக்கு போகிற வழி, இன்னொன்று அக்கினி நரகத்துக்கு போகிற வழி. ஆமென். ஆமென். அவனுக்கு இருக்கிற பக்தி தான் சரி என்று அவன் நினைக்கிறானே தவிர யார் உண்மையான தேவன் என்பது அவனுக்கு தெரியவில்லை. என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையில் மரித்தவர் யார், இரத்தம் சிந்தினவர் யார், யாரை சேவித்தால் யாரை ஏற்றுக்கொண்டால் பரலோக ராஜ்யம் போக முடியும் என்ற ஒரு அறிவற்றவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். சிலர் சொல்லுவார் பணம் தான் பரலோகம் என்று. பூமியில இருக்கும் நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கிறதா சொர்க்கம்.
ஒன்றுமில்லாமல் இருக்கிறது நரகம் என்று சொல்லுவார். என்னங்க பரலோகம் நரகம்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க? பரலோக நரகத்தை எல்லாம் எங்க தான் அனுபவிக்கிறோம்? பூமியில அனுபவிக்கிறோம் என்றுதான் சொல்லுகிறானே தவிர, அல்லேலூயா அல்லேலூயா, இந்த வாழ்க்கைக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கும் என்று ஒரு மனிதன் அறியவில்லை. அதை எடுத்து சொல்லுகிறது உன்னுடைய வேலை. கையை வைத்தாலே சொல்லுவோம். புரிந்து கொள்ள வேண்டும். அவன் பாவம் செய்து துன்மார்க்கம் செய்து மனம் போல மனசும் மாமிசம் விரும்புகிற நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் நினைக்கிறான் இதுதான் வாழ்க்கை என்று. அல்லேலூயா. அவனை தடுத்து நிறுத்தி இதெல்லாம் வாழ்க்கை, உனக்கு ஒரு நித்திய வாழ்வு இருக்கிறது சொல்லுகிற வேலைதான் உன்னுடைய வேலை. நீ அதை சொல்லாமல் இருப்பது பாவம். உன்னை கர்த்தர் தண்டிப்பார். ஆமென் ஆமென். வேதமே சொல்லுகிறது இன்னும் ஒன்று, சபை கூடி வருதலை ஒருவரும் விட்டு விடாது. நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் அறிவீர்களோ அவ்வளவா இல்லை செய்யுங்க, புத்தி சொல்லு. அப்போ சபை கூடி வருகிறதையே கர்த்தர் என்ன செய்கிறார்? முக்கியத்துவப்படுத்துகிறார். ஒரு விசுவாசியா இருக்கிற நபரே சபைக்கு வரலன்னா நீங்க என்ன செய்யணுமா? புத்தி சொல்லணுமா? ஏன் அந்த நபர் சபைக்கு வரவில்லை என்றால் இன்று கேட்ட சத்தியம் அந்த நபர் கேட்டிருக்காதே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இன்றுதான் உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிற இந்த வார்த்தை இன்று வராதவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. நாளை என்ன சாப்டர் எனக்கும் தெரியாது. நாளை கர்த்தர் ஏதோ ஒரு பகுதியை பேசுவார். ஆமென். கர்த்தர் பேசுகிற வார்த்தை ஒரு மனிதனுக்கு தெரியாது. அப்போ ஒரு தன்னை போல் பிறரை நேசி, உன்னிடத்தில் அன்பு கூறுவது பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று அந்த கற்பனையை கொஞ்சமாவது மனசுல வச்சிருக்கிற நீ சபைக்கு வராத நபரிடத்து புத்தி சொல்லாம இருப்பியா? சொல்ல எவ்வளவு முக்கியம். ஆமென். ஒருவேளை நீங்கள் வேறொரு விசுவாசிக்கு புத்தி சொல்லி அவர்களை இன்று நீங்கள் அழைத்து கொண்டு வந்திருந்தால் அவர் விசுவாசிதான் இந்த வார்த்தையை கேட்டிருப்பாங்களா இல்லையா? கேட்டிருப்பாங்களே. ஒருவேளை அவங்களுக்குள்ள ஒரு பாரம் உண்டாகுமே, அவருடைய உள்ளம் திறக்கப்படுமே. ஐயோ, நான் செய்கிற பெரிய தவறல்லவா? என் கூட பிறந்தவங்க, என் அண்ணன் தம்பிகள், என் அப்பா அம்மா, என் சகோதரர்கள் ஐயோ நரகம் நேர போறாங்களே, இன்றைக்கே போய் நான் சுவிசேஷம் சொல்லணும்னு ஒரு பாரம் வருவராதா? வந்தால் வந்து அவர்கள் சுவிசேஷம் சொல்லி யாராவது ரட்சிக்கப்பட்டாங்கன்னா அதற்கு ஒரு பிரதிபலன் யாருக்கு கிடைக்கும்? சுவிசேஷம் சொன்னவனுக்கு. அல்லேலூயா. அப்போ நீங்கள் புத்தி சொல்லி 4 விசுவாசிகள் இந்த இடத்தில் வந்திருந்தால் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இன்று அவர்களுக்கு இந்த உணர்வு உண்டாகும். அல்லேலூயா. வராததனால் இன்று என்ன கர்த்தருடைய ஆவியானவர் பேசுறார் என்று அவர்களுக்கு தெரியாது. அந்த ஏரியா இதுவரை உள்ளான நிலையில் மரித்திருந்தது போல அது உள்ளான நிலையில் இந்த வெளிப்பாடை செத்து போயிருக்கும். இதற்கு காரணம் யார்? அவர்களுக்கு புத்தி சொல்லாத நீதான். தன்னை போல் பிறரை நேசி, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவதில்லை, பிறரிடத்தில் நீ அன்பு கூறுவாயாக என் கற்பனை உனக்குள் ஞாபகத்தில் இருந்திருந்தான். அல்லேலூயா. நான் சுயநலவாதி அல்ல. அல்லேலூயா. பிறருக்காக பிறர் நலனும் நான் யோசிக்க வேண்டி இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் ஒவ்வொரு விதமாக இடைப்படுவார். செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி வேறொரு கோணத்தில் போகும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சனிக்கிழமை பாசிங்கன்னா அது வேறொரு கோணத்தில் போகும். ஆமாம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நேரத்தில் செய்தி என்றால் அது வேறொரு ரீதியில் போகும். என்றைக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஆமென். என்று ஒரே வார்த்தை இருக்காது. அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாளும் பேசப்படுகிற வார்த்தை எல்லாருக்கும் தேவையானது. கரங்களை மையப்படுத்துவோம். அல்லேலூயா. இதுதான் இன்னும் நாள் தான் வருவேன் என்று சொல்வதல்ல. அப்படி யாருக்கும் சொல்ல என்ன இல்லை? உரிமை இல்லை. ஆமென். இந்த நாள் மட்டும்தான் வருவேன் என்று சொல்லுகிறது ஒரு மூடத்தனமான சிந்தை. நான் என்றைக்கும் போக வேண்டும். ஆமென். என் தேவன் என்றைக்கும் பேசுவார். அல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தில் என்னோடு பேசுவார் என்று என்னோடு கர்த்தர் என்ன பேசுகிறது பார்க்கிறார். தேவ சமூகத்தில் வரும்போது
ஒரு தேவனுடைய பிள்ளை எதிர்பார்ப்போடு வர வேண்டும். இன்று என்னோடு கர்த்தர் என்ன பேசுவார்? ஆமென். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் வரும்போது தேவ சத்தம் கேட்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு கடந்து வர வேண்டும். அந்த எதிர்பார்ப்போடு நீ வரும்போது ஆமென், இந்த இடத்துல வந்து உன்னோடு கர்த்தர் பேசாமல் உன்னை அனுப்பவே மாட்டார். கர்த்தர் சொல்லுகிறார், துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவு பிரியமோ அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பதல்லவோ எனக்கு பிரியம் என்று. அவன் தன் வழிகளை விட்டு என்ன செய்யணுமா? திரும்பி பிழைக்கணுமா? அப்போ துன்மார்க்கன் அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கும் போது, அல்லேலூயா, ஒரு நாள் நான் இதே போல அழிவை நோக்கி போய்கொண்டிருந்தேன். அல்லேலூயா. இந்த மனிதனை எப்படியாகிலும் நீ போகிற பாதை அல்ல, ஒரு பரலோக ராஜ்யத்துக்குரிய ஒரு பாதை இருக்கிறது என்பதை எடுத்து சொல்லணும் ஒரு உணர்வு உண்டாகணும். அல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள் அந்த பாரது. தொடர்ந்து வாசிப்போம். நல்ல கவனிங்க. நீதிமான் நீதியை விட்டு விலகி அநீதி செய்து படியும் செய்வானே ஆகில் அவன் பிழைப்பானோ? எல்லா நீதிகளும் நினைக்கப்படுவதில்லை. அவன் செய்த தன் துரோகத்திலேயே, அவன் செய்த தன் பாவத்திலேயே சாவான். ஒரு தேவனுடைய பிள்ளை அதெல்லாம் கவனிக்கும். வீட்டில் போய் இந்த அதிகாரத்தை படிச்சு பாருங்க, ஸ்தோத்திரங்களை புரிந்து கொண்டு. அப்போ நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி, யாரு? சத்தமா சொல்லுங்க. அவன் பேர் என்ன? நீதிமான். நீதியை விட்டு விலகாமல் இருப்பதற்கு அவனை தடுப்பதே கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். அப்ப ஏன் சபைக்கு நாம் வர வேண்டும்? ஆமென், ஆமென். தேவன் நமக்கு வைத்த வழியை விட்டு வழி மாறி போகாமல் இருப்பதற்கு கர்த்தர் நம்முடைய வார்த்தை மூலமாக நம்ம தடுக்கிறார். சபைக்கு நாம் வருவது சும்மா டைம் பாஸ் அல்ல, பொழுதுபோக்கு அல்ல. ஆமென், ஆமென். தேவன் என்று என்னோடு பேசுவார். ஆமென். ஒவ்வொருவரோடு கர்த்தர் பேசுகிற இடம் தேவ சபை. சபை கூடி வருகிற இடம், கர்த்தர் இடைபடுகிற இடம். அந்த உணர்வு உள்ள மனுஷன் வராம இருக்க மாட்டான். ஆமென். வரதன் நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி அநீதி செய்து பாருங்க. இப்போ நீதிமானா இருந்தவன் தான் வாழ்ந்த நீதியின் வாழ்க்கையை விட்டு விலகனா தேவ வார்த்தை அவன் என்ன செய்யல? கேட்கல. அர்த்தம் எச்சரிப்பை என்ன செய்யல? கேட்கல. ஆமென். அவன் தேவ சத்தம், தேவ வார்த்தை நீ கேட்காமல் இருந்தால் வேறு சில வார்த்தை உன் காதுக்கு வரும். ஒன்றிலோடு தேவன் பேச வேண்டும், இல்லைன்னா சாத்தான் பேச வேண்டும். ஆமென். சத்தனுடைய ஒரே ஒரு நோக்கமே நீ வாழ்கிற நீதியின் பாதையை விட்டு விலகச் செய்வதே வேண்டும். அது யார் மூலமும் செய்வான். அல்லேலூயா. யாரும் நினைத்த கூட பரவாயில்ல, இந்த மனுஷன் பக்தியா இருக்கிறார், இவள் இந்த சகோதரி நல்லா இருக்கிறா, பரவாயில்ல, சர்ச்சைக்கு வராமல் தான் நல்லா இருப்பா, அப்படி என்ன யாரும் நினைக்க கூடாது. க்ஷணப்பொழுதை தட்டி தூக்கி போடுறதுக்கு முடியும் சாத்தான. நம்மை பாதுகாப்பதே தேவ சத்தியம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ கடந்து வரும்போது தான். ஆமென். இல்லை இந்த நாளைக்கு ஒரு பின்மாற்றக்காரியாக உன்னை சந்திப்பான். இதில் வந்து புத்தி சொல்றதுக்கு யாருன்னு இல்லை. குழந்தைகளாக இருந்தாலும், பெற்றோர் இருந்தாலும், பிள்ளைகளாக இருந்தாலும், தாய் தகப்பனாக இருந்தாலும், கணவனாக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும், எல்லாரும் என்ன செய்யணும்? புத்தி சொல்லணும். அதை நீ யாரை புத்தி சொல்றது கேட்கறது ஒன்றும் கிடையாது. ஆமென். அல்லேலூயா. என்ன தம்பி, நீ அங்கங்கே போய் கடவுள் அந்த அளவுக்கு உட்காராத, போய் சர்ச்சில் வா, பேசுறா, கொஞ்ச நேரம் சர்ச்சில் வந்து உட்காரு, தேவனுடைய வார்த்தையை கேளு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் வரமாட்டான்னு சொல்லுகிறான் என்றால் அவன் மூடன். காரணம் தேவனுடைய வார்த்தையை கேட்க விரும்பாத எவனாவது உண்டா? ரசிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளைன்னா தேவனுடைய வார்த்தை அவன் கேட்க விரும்புவானே இல்லையா? விரும்பத்தான் செய்வான். விருப்பம் இல்லை என்றாலே கர்த்தரை விட்டு விலகி போயிருக்கிறான். ஆமென். ஆனால் அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் இல்லை என்றாலே அவன் தேவன் அவனுக்கு வைத்த அந்த நீதியின் பாதையிலிருந்து என்ன செய்திருக்கிறான்? விலகி இருக்கிறான்.
அநீதியின் பாதையாய்த்தும் சுய பாதை, சுய விருப்பத்தின் பாதையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. அதன் முடிவு மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு. அதன் முடிவு மரணம், ஆபத்து. சொல்லப்பட்டிருக்கிற வாசிக்கப்பட்டது, நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி அநீதி செய்து, பாருங்க, துன்மார்க்கன் செய்கிற சகல அருவருப்புகள் படியும். அப்ப இது ஒரு பின்மாற்றம் என்பதாக இங்கு காட்டுகிறது. இதை காட்டுது நீதிமானா இருந்தவன். ஆமே ஆமே. அந்த நீதிமானா இருந்த அவனுடைய பாதையை விட்டு என்ன செய்யறான்? விலகுறான். அடுத்து என்ன செய்கிறான்? துன்மார்க்கன் செய்கிற எல்லா அருவருப்புகளையும் செய்கிறான். ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படிதான் கொண்டு போகும். அப்ப நீதிமான் தன் நீதி எடுத்திருக்கணும்னா அவன் நீதிக்குரிய சத்தியத்தை என்ன செய்யணும்? கேட்கணும். ஆமே. சத்தியம் தான் உன்னை பாதுகாக்கும். உன் வழியை தடுப்பது சத்தியமே. வழி நீ மாறி போகிறாய் என்றாலே உன் வழியை தடுத்து நீ போக வேண்டிய பாதையை காட்டுவதே சத்தியம். ஆமென். அன்றா புரிந்து கொள்ளுங்கள். அடுத்தது அவன் பிழைப்பானா? அது வேற. அவன் பக்திமானா இருந்து காணிக்க போட்டு ஜெபம் பண்ணி அத்தனை வருஷமா சர்ச்சுக்கு வந்து வாழ்ந்தது என்ன செய்வதில்லை? நினைக்கப்படுவதில்லை. புரியுதா இல்லையா? என்ன சொல்லுகிறது? முடிவறிந்தும் நிறைந்திருக்கிறவனே ரட்சிக்கப்படும். அப்போ அதாவது ஒரு 50 வருஷம் இயேசுவை ஏற்றுக்கொண்டான்னு வச்சுக்கிட்டேன். கவனி, 50 வருஷம் ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானத்தை பரிசுத்த பெற்று சர்ச்சுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 50 வருஷம் ஆகுது. 50வது வருஷத்துல, அல்லேலூயா, 50வது வருஷம் 300 வருஷத்துல, ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள்? 365. அந்த 65வது நாள், அந்த கடைசி நிமிடத்தில் கர்த்தரை மறுதலித்தான் என்றால் இதை இழந்துருவான், பரலோகத்தை இழந்துருவான். அதுவரை நீ வாழ்ந்த பக்தி ஒன்றும் நினைக்கப்பட மாட்டான். அதுவரை கொடுத்த காணிக்க ஒன்றும் நினைக்க மாட்டான். நல்லா கவனிக்கணும். அல்லேலூயா. ஆமென் ஆமென். அப்போ கடைசி மூச்சு வரையிலையும் யாருதான்? இயேசு. ஆமென். அல்லேலூயா. ஒரு ஷார்ப்பான லைஃப் பாருங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை தொடக்கத்தில் எமோஷன் உற்சாகமா இருக்கும். ஆவியில் நிரம்பும், ஆடி பாடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா. அன்னைய வருஷம் பேசுவோம், ஓடி ஓடி வருவோம், எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ணுவோம், உற்சாகம் வருவோம். நல்ல காரியம். அல்லேலூயா. எந்த உற்சாகம் கடைசி மூச்சு வரையில் இருக்கணும். தேவன் மீது வைத்திருக்கிற அன்பு கடைசி மூச்சு வரையில் இருக்கணும். ஆமென். அதாவது பின்திருப்புகிற நிலையில் பல சூழ்நிலைகளுக்கு கடந்து வரும். ஆனால் வைராக்கியம் உள்ள நபராய். ஆமென். நான் வாழ்ந்தால் என் கர்த்தரோடு தான் வாழ்வேன். அல்லேலூயா. நான் கடந்து செல்கிற பாதையை கர்த்தர் காட்டும் பாதையை தான் செல்வேன் என்ற ஒரு உணர்வு தேவனுக்கு கட்டாயம் தேவைப்படுகிறது. ஆமென். எல்லா நீதிகளும் என்ன செய்யப்படுவதில்லை? நினைக்கப்படுவதில்லை. அவன் செய்த தன் துரோகத்தினாலே பாவத்திலே சாவான். ஆமென். அதிலே அழிஞ்சு போயிடுவான். அடுத்த வசனம் பாத்தீங்களா? அப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டவனுக்கு கொஞ்ச நாள் போகும்போது கசப்பு வருதான். உதிரம் வர. நீங்களோ ஆண்டோடைய வழி செம்மையாய் இருக்கவில்லை என்கிறீர்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரை கேளுங்கள், என் வழி செம்மையாயிராதோ? உங்கள் வழிகள் அல்லவோ செம்மையல்லாததா இருக்குது. கர்த்தர் எவ்வளவு துக்கப்படுகிறார். சிலருக்கு கேட்கிற காரியம் எல்லாம் கர்த்தர் கொடுத்துட்டு இருந்தா, என் ஆண்டவர் ரொம்ப நல்லவர். என்ன
சொல்லு. என் முட்டி போட்டோன்னு ஒரு மூட்டை வந்து உட்கார். ஜோம் பண்ணா போதும், உடனே கட்டுக்கட்டா தொட்டு. ஜோம் பண்ணா போதும், அது ஒரு பசுமாடே 4 குட்டி போடு. அப்படியா? அப்படியே சொல்லு. அநேகருக்கு நன்மை அதை எதிர்பார்க்கிறோம். நான் ஜோம் பண்ண கத்தர், அப்போ அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நீ கத்தரையே மதிக்க மாட்டே பிறகு கேட்டவுடன் அவனுக்கு எல்லாம் வந்துட்டுன்னா கத்தரை மதிப்பியா? அவரது கடைசியில் பியூன் வாங்கி போட்டுருவோம். யோ டீ வாங்கிட்டா, அங்கே போய் ஒரு நோட்டு வாங்கிட்டா, அவன் பார்த்து அந்த மாதிரி ஆகி போடுவார். செம்மையான சுத்த இருதயத்தோடு தேடுகிற கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். நீங்களோ ஆண்டவருடைய மடி செம்மையாய் இருக்கவில்லை என்று பார்த்தா கர்த்தரையே குறை சொல்றான் பின்மாற்றக்காரன். பின்மாற்றக்காரன் தொடக்கத்தில் கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தொடக்கத்தில் ஆண்டவர் ரொம்ப நல்லவர். ஆஹா, ஆண்டவரை போல ஒரு செத்தா கூட இயேசுவுக்காக. ஆமென். காலப்போக்கில் என்னன்னா சில காரியங்கள் அவங்க ஜெபம் பண்ண கிடைக்கல. ஏன் கிடைக்கல? நல்லா கவனிங்க. ஸ்தோத்திரம். ஒரு சிறு குழந்தை இருக்கிறது. அந்த குழந்தைக்கு பசி என்றால் என்னன்னு தெரியுமா? சொல்லையா. வயிற்று வலின்னு வயிற்று வலின்னு சொல்லுமா? தலைவலின்னு தலைவலின்னு சொல்லுமா? வளர்ந்தவங்களும் நிறைய பேர் தெரியாது. அப்போ அதனுடைய கஷ்டம், அதனுடைய தேவையை அறிந்து அந்த குழந்தையை கவனிக்கிறது யாரு? தாயினுடைய வேலை. 25 வயசு ஆயிடுச்சு, 20 வயசு ஆயிடுச்சு. இப்போ அந்த குழந்தை, என் குழந்தை பசியா இருக்குமே, பசிச்சுதான் அழுதோ, வயிற்று வெளியில் அழுதோ என்ன பார்த்து தான் தாயார் கொடுப்பா அப்படி. அப்போ அந்த வளர்ந்ததுக்கு என்ன தலைவலி இருக்கு, அதில் வயிற்று வலி இருக்கு, பசிக்குது என்ற ஒரு உணர்வு இருக்குமா இருக்காது? அப்போ தானாகவே அறியவும், தானாகவே எடுத்து சாப்பிடவும், தானாகவே தன் கஷ்டத்திலிருந்து பரிகாரம் தேடவும் அவங்களுக்கு என்ன இருக்கு? முடியும். ஆமாம், குழந்தைக்கு முடியாது. அந்த குழந்தைக்கு எல்லாமே யார் தான்? தாய் தான். அல்லேலூயா. அதுபோல ரட்சிக்கப்பட்ட தொடக்க நாட்கள் கிறிஸ்துவுக்குள் நீ யாரா இருக்கிற? ஒரு குழந்தையா இருக்கிறாய். நீ ஜெபித்தால் உடனே கர்த்தருக்கு பதில் கொடுப்பா. காலங்கள் போக போக இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்து விட்டாலே வேதம் சொல்லுகிறது, நீதிமான் தன் விசுவாசத்தால் பிழைப்பான். குழந்தைக்கு விசுவாசம் என்னன்னு தெரியுமா? சொல்லுங்க. தெரியாது, ஒன்றும் தெரியாது. அல்லேலூயா. கையில் கிடைக்க எதா இருந்தாலும் எடுத்து வாயில தான் வைக்க. அல்லேலூயா. ஆனா கிறிஸ்துவுக்குள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்று கர்த்தருக்குள் சபை கூடி வருதல் வந்து பழகும் போது, அல்லேலூயா, தொடக்கத்தில் உள்ளது மாதிரி கர்த்தர் டக்குன்னு ஒன்று செய்ய மாட்டாரு. உனக்குள் இருக்கிற விசுவாசத்தை கர்த்தருக்கு எதிர்பார்க்கிறார். விசுவாசத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. தொடக்கத்தில் ஆண்டவர் நல்லா கொடுத்தாரு. ரட்சிக்கப்பட்ட டைம்ல கேட்கமே கொடுத்தாரு. பாஸ்டர் ஜெபம் பண்ணோடனே வியாதி போனாச்சு. இப்போ உடம்பு சரியில்லாம எத்தனையோ முறை பாஸ்டர் ஜெபம் பண்ணாங்க, எனக்கு என்ன ஆகல, நல்லா ஆகலையே. பாஸ்டர் பழையது போல அவருக்கு வல்லமே இல்லை. இப்போ யாருமே இல்லை பழி. உண்மையா சொல்லு. நீ வளர்ந்த, நீ உன்கிட்ட விசுவாசம் இல்ல, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிற ஒரு மனநிலை இல்ல. ஆமென், ஆமென். ஊழியக்காரன் அபிஷேகத்தோட வல்லமை குறைந்து போகவில்லை. உன் விசுவாசம் குறைவினால் ஊழியக்காரன் ஜெபித்தால் உனக்கு விடுதலை என்பதை மறந்து விடக்கூடாது. இயேசு தன்னுடைய சொந்த ஊர்ல அற்புதம் செய்ய முடியல. வேதம் சொல்லுது, என்ன சொல்றாங்களா, இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா, என்னுடைய தாய் மரியாதை அல்லவா, என்னுடைய சகோதரங்கள் சகோதரிமார்கள் நம்ம கூட இருக்கிறாங்க, நம்ம ஆட்கள் இங்கே இருக்கிறாங்களே, இவனுக்கு இந்த வல்லமை எங்கேருந்து வந்தேன் என்ன சொன்னப்போ வேதம் சொல்ல, அவருடைய அவிசுவாச நிமித்தம்
அவர்கள் மத்தியில் என்ன செய்யல, அற்புதம் செய்யவில்லை, விலகி போய்விட்டார். எப்போ விசுவாசிக்கிறாயோ, அல்லேலூயா அல்லேலூயா, வேறு எதன் மேலும் உனக்கு ஒரு நம்பிக்கை இல்லாமல் 100% கர்த்தர் என்று எப்ப நம்புகிறாய், அல்லேலூயா, அதுதான் விசுவாசம். அதற்கு தான் பதில். ஆமென். அநேகர் நல்லா புரிந்து கொள்ள, அது என்பை விடுவத இடத்துல நான் இந்த ஒரு பாயிண்ட் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். ரட்சிக்கப்பட்ட நாட்கள் நீங்கள் குழந்தையாக இருந்த டைமில் உங்களுக்கு ஊழியக்காரருடைய ஜெபத்தின் மூலமா எப்படி அந்த குழந்தைக்கு தாய் கவனிக்கிறாப்படியோ, இது போல ஊழியக்காரருடைய ஜெபத்தின் மூலம் உனக்கு என்ன கிடைச்சி, அற்புதம் கிடைத்தது. அல்லேலூயா. காலங்கள் போக போக தொடக்கத்தில் கிடைத்தது போல உனக்கு அற்புதம் நடக்காததால், என் விசுவாசம், நான் இப்ப விசுவாசித்து தான் விடுதலை பெற்றுக்கொள்ளணும், நான் பரிசுத்தவான் நீதிமானாக ரட்சிக்கப்பட்ட நபராக்கும், நான் ரட்சிக்கப்பட்ட இத்தனை வருஷங்களாக சத்தியத்தை குறித்த ஒரு அறிவுக்குள் வந்துட்டேன், நான் தேவன் மேல் வைக்கிற விசுவாசத்தில் தான் எனக்கு விடுதலை சுகமே எனக்கு கிடைக்க வேண்டும் என்ற சிந்தை உனக்குள் குறைந்து விடுகிறது. தொடக்கத்தில் உனக்கு பாஸ்டர் ஜெபம் கட்டாயம் தேவை. பிறகு தேவைன்னா எல்லாத்துக்கும் பாஸ்டர் ஜெபம் உனக்கு தேவைப்படாது, தேவைப்படும். ஆனால் ஜெபித்தால் உனக்கு குணாகணும்னா உன்னுடைய விசுவாசம், ஊழியக்கார ஜெபம் தேவை. அப்போ உடனே நீ என்ன செய்கிற, பாஸ்டர் பழைய மாதிரி பாஸ்டர் ஜெபம் பண்ண என்ன இல்லை, குணாகணும். அவரோட பழைய மாதிரி என்ன இல்லை சிஸ்டர், வல்லமே இல்லை, அப்படி தானே உனக்கு விசுவாசம் வல்லமை எல்லாம் ஒரு நூலளவு கூட குறையுது. அல்லேலூயா. நீ விசுவாசம் இல்லாத பஞ்சரான வண்டி, எப்படி வண்டி ஓடும்? உனக்கு விசுவாசம் இல்லாத பஞ்சரான வண்டி, நீ ஏன் சொல்ற யாருக்கு வல்லமை இல்லை, தேவனுடைய ஊழியக்காரன். இப்ப கர்த்தர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஒரு நாள் அல்லேலூயா நீ எதிர்பார்த்தாய், இன்று உன்னை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஐயோ தலையில சத்தமா சொல். உடனடியாக என்ன செய்கிறார்கள், ஜெபம் பண்ணி பார்த்தாச்சு, நல்லா வரல, ஒன்றும் சரியில்லை, சரி நம்ம ஒரு நல்ல டாக்டர் பார்த்து போகலாம். எங்க இப்போ பாவம் ஒரு டாக்டர்கிட்ட முதல்ல பார்த்து ஒரு ஊசி போட்டு வந்த லைஃப் வச்சு, சரி நம்ம 2 வாரத்துக்கு முன்னே வந்துருக்க குணம் இல்லை. அடுத்தது இப்போ என்னன்னா, பழைய இந்த உடம்பு சரியில்லாமல் வந்த உடனே நம்ம யாரை பார்க்க போகிறதில்ல, இயேசுவை பார்க்க போகிறதில்ல, யாரை, டாக்டர். என் கவனம் எங்கே போயிடுச்சு, ஊசி இருந்ததில் ஆயிடுச்சு. இப்போ பரிகாரி யார், மனுஷன், ஊசி கொண்டு நடக்கான். போகிறத குறை சொல்கிறது அல்ல, விசுவாசம் நமக்கு போகிற அது போகிறதான் குறை சொல்லலை. ஆனால் உனக்கு ஏன்னா உன் விசுவாச குறைவை நீ என்ன செய்ய பாரு, நிவர்த்தி பண்ண. அப்படியே பஞ்சரான வண்டி மாதிரி கிடக்காது, பரவாயில்ல என்னைக்கு நான் இப்படி இல்லை, என் இயேசு குணமாக்க வல்லவர். எனக்கு இருக்கிற விசுவாசம் தான் என்ன செய்யணும், ஆரோக்கிய விசுவாசமாய் மாறணும். ஆமென். அனல் மூட்டி எழுப்பணும், சிந்திக்கணும். அதாவது இன்றைய காலகட்டத்தில் உள்ள கிறிஸ்தவத்தை பார்த்தார், அல்லேலூயா, எல்லாம் தாங்களாகவே ஒன்றில் உடம்பு சரியான டாக்டர்கிட்ட ஓடி போகிறோம், தேவைகள் மத்தியில் மனுஷனை தேடுறோம், இன்னும் பண தேவை இருக்குன்னா உடனே நம்ம வட்டிக்கு வாங்கிடுறோம், அடுத்த கை மாற்ற வாங்கிடுறோம், கை மாற்ற வாங்கிட்டு சொன்ன டேட்டில் கொடுக்காம ஒழிச்சு நடக்கிறோம், வட்டி வாங்கிட்டு வட்டி கொடுக்காம ஒழிச்சு நடக்கிறோம். எப்படி இந்த சிக்கலை நீ மாற்ற, ஏன் இவ்வளவு சிக்கல்லையும் கடன்லையும் நெருக்கத்திலையும் மாற்ற காரணம் என்ன? தேவனுடைய முகத்தை பார்க்கிற பார்வை மாறிவிட்டது. ஒரு நாள் தேவன் சமூகத்து தேவைக்கு முன்பதாய் வைராக்கியமாய் கண்ணீரோடு விசுவாசத்தோடு ஜெபித்து பெற்றுக் கொண்டாய், கர்த்தர் உனக்கு கொடுக்கிற நன்மையை வைத்து நீ வாழ்ந்தாய். இன்றைக்கு கர்த்தரை பார்க்க, கர்த்தரை கேட்க நேரம் இல்லை, ஜெபிக்க வார்த்தையும் இல்லை. தேவையென்றால் உடனே எடுத்து சாடி எங்க ஓடுறோம்?
அது எதிர்காலத்தில் உனக்கு என்னமா மாறுது? கண்ணியாய். தேவனோடு உள்ளான நிலையில் இருந்தான் அந்த வைராக்கியம் குறைய ஆரம்பிக்கிறது. தேவன் வைத்திருந்த அன்பு குறைய ஆரம்பிக்கிறது. தேவன் வைத்திருந்த தேசம் குறைய ஆரம்பிக்கிறது. தேவனிடத்தில் உள்ள அந்த தாகம் குறைய ஆரம்பிக்கிறது. குறைந்து ஆவிக்குரிய ஒரு விசுவாசியாக நீ இல்லாமல் மாம்சத்துக்குரிய ஒரு விசுவாசியாய் மாறிக்கொண்டிருக்கிறாய். புரியுதா இல்லையா? கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு என்ன இல்லை? ஆக்கினை தீர்வு இல்லை. நீ கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்ட நபராய் இருந்த நீ ஒரு நாள் ஆவிக்குரியவனாய் ஆவிக்குரியவனாய் இருந்தார். கர்த்தருடைய வார்த்தை என்றாலே வெற்றுள்ள தீய பத்த வச்சு விட்டது மாதிரி கப்பல் அபிஷேகம், வார்த்தை, வல்லமை. எந்த பிரச்சனைக்கு நீ சோர்ந்து போகாமல் இருந்தார், மனம் துவடாமல் இருந்தார், ஆமென், கவலைப்படாமல் இருந்தார். இன்றைக்கோ ஊரில் உள்ள எல்லா பிரச்சனையும் நினைச்சு நீ புதைஞ்சு போய் கஷ்டப்பட்டு இருக்க. முறையாக ஜெபிக்க கூட என்ன செய்யல முடியல. முறையா ஜெபிக்க முடியல. முட்டி போட்டா என்ன இன்னைக்கு கடங்காரவன் நிக்கிற கண்ணு முன்ன பெரிய கோலியாத்து மாதிரி மாதிரி அதான் சொன்ன மாதிரி 40 நாளா வந்து நின்னுட்டு கூப்பிடுறான். யாரு? கோலியாத்து. ஏய், என்னவோ நீ ஜீவன்ல தேவனுடைய மனுஷனாமே புரதமான என்கிட்ட மோதுகன்னு கூப்பிடுறான். அபிஷேகத்தை இழந்த சவுலும் ஒழிச்சு ஓடுறான். அவனுக்கு கீழே இருக்கிற எல்லாவனும் ஓடுறான். தாவீதுக்கு அண்ணமரம் ஓடுறான், ஒழிச்சு நிற்கிறான். எத்தனை நாள்? 40 நாள். முதல்ல பார்க்கும்போது 9.5 அடியா இருந்தவன் 40 நாள் கழிச்சு பார்க்கும்போது 300 அடியா வளர்ந்துருக்கான். ஏன்? அங்கே அவிசுவாசத்தில் அவன் வளர்ந்துட்டான். அவிசுவாசத்தில் கோலியாத்து வளர்ந்துட்டான், பெரிய ஆள் ஆகிட்டான். இப்போ பார்க்குறாங்க, அடாடாடா எப்பா இப்போ நினச்சி கூட பார்க்க முடியாது. அன்னைக்கு டேய் நட்டு அவன் பதிலுக்கு வந்தன வெட்டி போட்டானா சொல்லிட்டு இருந்தான். முதல்ல 9.5 அடி அவன். அப்போ வந்தன வெட்டி போடுவேன் நேற்று சொல்லியிருந்தீங்க. வந்து பாடா நேற்று அவன் சொல்கிற அளவில் நின்று தைரியம் உனக்கு இருந்து. அப்போ ஒரு அளவில் எப்படி தான் பார்த்தேன்? 9.5 அடியாக தான் பார்த்தேன். அல்ல இல்லையா? மறுநாள் போகிற உடனே சவுலை காணும். அவன் பார்த்தான், அவன் 100 அடி வளர்ந்துட்டான். இப்படி 40 நாளில் அவன் எத்தனை அடி வளர்ந்துட்டான்? 300 அடியாக வளர்ந்துட்டான். இவங்க பார்வைக்கு இப்போ யாரு? அவன் ஊதிட்டாலும் நம்ம செத்து போயிடுவான்டா. ஆனா அபிஷேகம் பெற்ற தாவீது வரான். அல்லேலூயா. தாவீதுடைய பார்வைக்கு அவன் 9.5 அடி உயரமான தெரியல. அவனுடைய பார்வைக்கு சாதாரணமான ஒரு நாய் மாதிரி. அவன் சவுலுடைய சொல்லும் என்ன சொல்றான்? என் தகப்பனுடைய ஆடுகளை நான் மேய்த்துக் கொண்டிருக்கும் போது ஒரு முறை என்ன வந்து சிங்கம் வந்தது. அதை பிடித்து அடித்து கொன்று அதன் வாயிலிருந்து ஆடை விடுவித்து. ஒரு முறை என்ன வந்து கரடி வந்தது, அதன் வாயை கிழித்து போட்டேன். அப்படி என்றால் இந்த விருத்த சேதனம் இல்லாத இவன் எம்மாத்திரம் சாலா பேசிட்டான். சிம்பிளா கடைசியில அவனை பட்டயத்தினையும் வெட்டல, கொல்லல, அவனை கிழிச்சும் கொல்லல, பின்ன கல்லால் அடித்து கொண்டான். கல்லால் அடிக்கிற யார் அடிப்பாங்க? சிங்கத்தையா? சத்தமா நாய. மற்றவன் எத்தனை அடியில் பார்த்துருந்தீங்க? 300 அடியில். இவன் நாயா பார்க்கறான். இதைய விசுவாசம். உனக்குள்ள இருக்கிற பிரச்சனை, உனக்கு முன்னா உன் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை ஜெபம் பண்ணி அவிசுவாசப்பட்டு அதை வளர்த்தீராக. விசுவாசித்ததை மேற்கொள்ளப்பா. தேவனுடைய பிள்ளைக்கு தேவை விசுவாசம். ஆமென். விசுவாசம் தான் பிரச்சனையை மேற்கொள்ள வைக்கும். ஆமென். அல்லேலூயா.
ஒன்று நீ புரிந்து கொள்ள, என்னை அழைத்த கர்த்தர், ஹல்லேலூயா, என்னை ரட்சித்த கர்த்தர், ஆமென். சாதாரண மனிதர் அல்ல, வானத்தின் பூமி உண்டாகிற சர்வ வல்லமை உள்ளது. ரட்சிக்கப்பட்ட நாட்கள் நீ எப்படி பார்த்தாயோ அதே நிலையில் கர்த்தரை இன்று நீ பார். அவர் மாறாதவர். உன் விசுவாசம் தான் மாறி போச்சு. யார் மாறல? தேவன் மாறவில்லை, அவருடைய வல்லமை மாறவில்லை. அவர் என்றைக்கும் மாறாதவர். ஹல்லேலூயா. உனக்குள் இருக்கிற விசுவாசம் பார்வைதான் மாறிவிட்டது. அன்று சர்வ வல்லவராய் பார்த்தான், பிறகு வல்லவராய் பார்த்தான், பிறகு முடியாதவராய் பார்த்துட்டான். விசுவாசத்தில் ஆரோக்கியம் உள்ளவனாக மாற. அவிசுவாசம் வரும், குறைவுகள் வரும். ஆமென், ஆமென். நானே உன் பரிகாரே கர்த்தர், இதுக்குள்ள எல்லாம் அடங்கி போச்சு. நம்ம சில நேரம் கொஞ்சம் நமக்கு இருக்கும் பிரச்சனை. ஆனால் யாரை தேடு? கர்த்தரை தேடு. என்னுடைய தேவன் பெரியவர். ஆமென், ஹல்லேலூயா. ஆஸ்பத்திரி போனதுனால டாக்டர் பார்த்தனால நான் அது குறையா சொல்லலை. ஆனால் தேவன் மேல் அன்று பார்த்த பார்வை இன்று இல்லை. நம்முடைய ஜபங்களுக்கு என்ன இருக்கு? வல்லமை இருக்கு. அப்போ செக் பண்றது போறது நம்ம குறை சொல்ல. நீ யாரும் முன்ன வைக்கல, தேவனை முன்ன வைக்கல. நீ செக் பண்ண போன உடனே பாவி என்ன? அப்படி அல்ல, அப்படி பைபிள் வசனம் இல்லை. செக் பண்ண போனேன், டாக்டர் சந்திக்க போனேன், அது நீ பரலோகம் போக மாட்டேன், அப்படி ஒன்றும் போதனை கிடையாது. உனக்கு தொடக்கத்திலிருந்து என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. தொடக்கத்தில் உன் பிரச்சனை யார்கிட்ட ஓடி வந்த? கர்த்தருடைய சமூகத்தில் போய் முட்டி போட்டு ஜெபம். ஆனால் ஊழியக்காரனை சந்திக்க வந்த. இப்போ நீ என்னது? அந்த எண்ணம் இருந்த ஆனே பார்த்துக்கணும், ஏன்னா அங்கே ஒரு டாக்டர் இருக்காரு, அந்த மாதிரி பார்த்தீங்களா? அவரை சந்தி, ஆண்டவனுக்கு ஜெபம் பண்ண. ஆமென். கர்த்தர் உனக்கு சுமையை லகுவாக்குவார். பெரிய ஆபத்தில் கர்த்தரை விட்டுவிப்பார். ஆமென். நம்முடைய அற்பமான அவிசுவாசங்களை, குறைகளை மன்னிச்சு. ஆமென். விசுவாச குறைவா இருந்த போதிலும் என்னுடைய மகன் என்னுடைய சமூகத்திலே வந்தாள், என்னுடைய மகன் எடுத்து வந்தாள். ஹல்லேலூயா. ஊழியக்காரன் என்ன வார்த்தை உச்சரிக்கிறார்? ஆமென், ஆமென், ஆமென். அந்த வார்த்தையை கர்த்தர் கனம் பண்ணுகிறார். ஆண்டவரே, அவிசுவாசத்தை மன்னியப்பா, குறைவுகளை மன்னிச்சிருங்க, எப்படியாகிலும் விடுதலை கொடுங்க. யார் ஜெபிக்கிறா? கர்த்தர் அந்த இடத்துல அற்புதம் செய்ய ஆரம்பிக்கிறார். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் நம்ம எதுக்கு உடம்பு செல்ல போறோன்னா கூட முதல்ல யார்கிட்ட போகிறோம்? ஏசப்பாட்ட போகிறோம். அவர்கிட்ட கேளு. ஆமென். ஜெபம் பண்ணிட்டு போ. ஆமென். கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. அவர் அற்புத நாயகன் அல்லவா? ஆமென். ஒருவேளை ஒரு கடுமையானதா இருக்கலாம், பலவிதமா சொல்றான். ஆனால் உடனே சிந்திக்க வேண்டிய ஒரு இடம், இயேசு என்னுடைய ஆண்டவர் அந்த விடுவிக்க ஒரு வல்லமை உள்ளது. அங்க பாரு, அவரை பார்த்துட்டு தேவனுடைய சமூகத்தில் ஓடி. ஊழியக்காரன் ஃபோன் பண்ண, ஹாஸ்டல் இருக்கிறீங்களா? இல்லை, வெளியே இருக்கிறேன். ஃபோனில் வச்சு ஃபோன் பண்ணுங்க. இப்படி அதான் டாக்டர் சந்திக்க போகிறேன். கர்த்தரப்பது அந்த ஜெபத்தில் கர்த்தர் உடனே கிரியை செய்வார். உனக்கு பெரிய பிரச்சனை, பெரிதாய் வந்த பிரச்சனை எப்படி போகும்? ஒன்றுமில்லை. தேவனை செய்ய வல்லமை. என்ன விசுவாசத்தில் எங்க போயிடாது? கீழே போயிடாது. ஜீரோ நின்ன இடத்துல இல்லை. அல்லேலூயா. சில அற்புதங்கள் ஏன் நடக்குது? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் உள்ள பழைய மாதிரி இந்த உற்சாகங்கள் இல்லை. ரெண்டாவது அவிசுவாசம். ஏன்னா வலி வந்துட்டாலே நமக்கு ஆண்டவரை கூப்பிடுவோம், ஆனாலும் மனசு எங்கே போவோம்? இப்படியா போயிடலாம், அப்படி அந்த இருக்கும். அது அவிசுவாசத்தில் ஒரு பகுதி அது. ஆனால் அந்த பகுதியை சீர்படுத்த தேவன் ஊழியக்காரர் மூலமாக செய்வார். அதுக்கு தான் தேவன் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு விசுவாசம் வேண்டும். கைவிதல் சத்தமாக சொல்றோம். அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை பாருங்க. என்ன சொல்லுகிறார்? நீங்கள் ஆண்டுடைய வழி செம்மையா இருக்கவில்லை என்கிறீர்கள். அவள் ஆதி அன்பை இழந்ததால். அல்லேலூயா.
ஆண்டவர் இப்போ குற்றவாளியா மாறி, ஆண்டவர் பழைய போல அவர் வல்லமை இல்லை, ஒன்னும் செய்யல, அவர் கண்டுக்கிடாம இருக்கிறார். அந்த மாதிரி அவரை குறைது இல்லை, நீதான் விலகி இருக்கிறார். அவர் வல்லமை மாறாத தேவன். அவன் உன் விசுவாசம் குறைபட்டு இருக்கிறது, ஆனா தேவன் செயல்பட முடியவில்லை. உன் விசுவாச குறைவினால் அற்புதத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியாததா? யாரை குறை சொல்லாத, ஆண்டவரை சொல்லாத. நான் குறைபட்ட நபர், உன்னை நீ குற்றத்தை ஒற்றுக்கொள். ஆமென். கீழே வாசிப்போம். உங்கள் வழிகள் அல்லவோ செம்மையல்லாததா இருக்கிறது. கர்த்தர் சொல்றாரு, எப்பா நீ இப்படி சொல்லாத, கர்த்தருடைய வழி சரியாதான் இருக்கு, உன் வழியை நீ மாற்றிட்ட, ஆனா நீ மாற்றி போற வழியில கர்த்தர் இல்ல. நீ போற வழியில யாரும் இல்ல, கர்த்தர் வழி இல்ல. நீ கர்த்தருடைய வழியில வந்தா கர்த்தர் கூட இருப்பா. அடுத்தது, விலகி செய்து செத்தான் அவன் சாவான். பிழைக்க பண்ணுவான். அது எவ்வளவு எல்லாமே அதுல சொல்லப்பட்டது. அல்லேலூயா. அதாவது நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி அநீதி செய்து அதிலே செத்தால் அவன் செய்த தன் அதி நிமித்தம் அவன் சாவான். அந்த நீதி என்ன செய்யப்படாது, நினைக்கப்படாது. அதான் விஷயம். அது ஒரு வாழ்ந்த வாழ்க்கை வேஸ்ட். அதான் அவங்களுக்கு நேரம் வருஷம் 50 வருஷமா விசுவாசம் கடைசி நேரத்துல ஆண்டரை விட்டேன்னா போச்சு. கடைசி மூச்சு வரை உனக்குள்ள தீர்மானிக்கணும், என் அருமை ஆண்டவர் தான். சூழ்நிலை எதிர்மாறாதான் வராங்க, நமக்கு எதிராகத்தான் இந்த உலகமே இருக்கு. அல்லேலூயா. ஆனா உனக்குள்ள ஒரு பெரிய ஒரு தெளிவு இருக்கணும். கண்ண பூமியில நாம் மூடினாலும் எனக்காக ஒரு ஆட்சி காத்திருக்கு. என் கர்த்தருக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்க. அந்த பெரிய தெளிவு ஒரு தேவனுடைய பிள்ளைகளா நமக்கு. அடுத்த வசனம், பண்ணுவான். அவன் எச்சரிப்பு அடைந்து திரும்புகிறபடியினாலே பிழைக்கவே பிழைப்பான், அவன் சாவதில்லை என்று சொல்றான். அப்படின்னா சாவு சரீர சாவு அல்ல. அல்லேலூயா. நரகமாகிய சாவு, நித்திய தண்டனை. அதுல நம்ம நினைச்சப்பட பிழைக்கிறான். ஆமென். தேவனா நீங்க மீதி படிச்சு பாருங்க. அல்லேலூயா. சொல்லுவோம் பாருங்க. கடைசி வசனம் வாசிப்போம். மனம் திரும்புங்கள், பிழைப்பீர்கள், சாகரமுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். மனம் திரும்புங்கள், பிழைப்பீர்கள். சாகரமுடைய சாவை நான் விரும்பல. சாவிலிருந்து காப்பாற்றுவதற்கு என்னது, நீ மனம் திரும்ப. இந்த எச்சரிப்பு நமக்கு மட்டுமல்ல, நம்மை கொண்டு உலகத்திற்கு கத்து சொல்ல. எவ்வளவோ ஜனங்கள் பாவத்திலும் அக்கிரமத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். குடும்பத்தார பார், சொந்த பந்துக்களை பார், கூட பிறந்தவங்களை பார், அயலோக்கங்களை பார், கூட படித்தவர்கள், வேலை செய்தவர்கள், கூலி வேலை செய்கிறவர்களை பார். அவர்கள் மேல் உனக்கு என்ன உண்டாகணும், ஒரு கவலை. ஐயோ, நான் இப்படி அல்லவா வாழ்ந்தேன், நான் அப்படி வாழ்ந்திருந்தால் நான் இவர்களை போல் அழிந்து போயிருப்பேன் இந்த நரகத்திற்கு. என்னை காப்பாற்ற இன்னார் சுவிசேஷம் சொல்லவில்லை என்றால், இன்னார் எனக்கு இயேசுவை பற்றி சொல்லாவிட்டால் நான் அழிந்து போயிருப்பேனே. அதனால் அழிவுக்கு நேர போகிற இந்த மனுஷன் என்ன செய்யணும், அழிவுக்கு நேரம் விடக்கூடாது. ஆமென், ஆமென். எப்படியாகிலும் காப்பாற்றணும் என்ற ஒரு பாரம் ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ள இருக்கணும். இதுவரை பாரம் இல்லையா, இன்னும் ஜோம். ஆமென், ஆமென். ஒரு தேவனுடைய பிள்ளை வசனங்கள் நான் சொல்லவில்லை. அதாவது துன்மார்க்கன் அவர்களுக்கு நீ எச்சரித்து அவன் மனம் திரும்பினால், அல்லேலூயா, அந்த இரத்தப்பழி உன்னை விட்டு விலகும். நீ அவனுக்கு நீ சொல்லாமல் இருந்தால் அவன் துன்மார்க்கத்துல சாவான்,
கர்த்தர் உன்னிடத்திற்கு, அந்த வசனத்தை வாசிக்க நல்லா புரியுது. சாகவே சாவா என்று நீ அவனுக்கு சொல்லாமலும் அவனை எச்சரிக்காமல் இருந்தால் சாவான் உன்னிடத்தில் கேட்பான். அல்லேலூயா. உனக்கென்று வாழ்கிற வாழ்க்கை அல்ல. அல்லேலூயா. சிலரை ஆகிய ரட்சிப்புக்குள் வழிநடத்த பிரயாசப்பட்டு கையை வைத்தாலே சத்தமா சொல்லுவோம். அல்லேலூயா. அவருக்கு அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். பாருங்க, அதனுடைய 18ஆம் வசனம், சாகவே சாவா என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்லுகையில் நீ துன்மார்க்கனை துன்மார்க்கமான வழியில் இராதபடிக்கு எச்சரிக்கும்படியாகவும் அவனை உயிரோட காக்கும்படியாகவும் அதை அவனுக்கு சொல்லாமலும் நீ அவனை எச்சரியாமலும் இருந்தால், பாத்தீங்களா, அவர் சுவிசேஷம் சொல்லாமலும் இருந்தால் அந்த துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலே சாவான். அவன் இரத்த பழியோ உன் கையில கேட்பான். புரியுதா இல்லையா? அப்ப கட்டாயம் மற்றவர்களுக்கு நீ சுவிசேஷம் காண்கிறவர்கள் சொல்லு, சொந்தப்பட்ட பழகினவர் சொல்லு, சொந்த பந்துக்கள் சொல்லு, உறவினர்கள் சொல்லு, யார்கிட்டெல்லாம் சொல்ல உன முடிவை சொல்லு, ஜெபம் பண்ணிட்டு போ. ஏன்? உன்னை அதற்காகவே கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன். அடுத்தது, நீ துன்மார்க்கனை எச்சரித்தும், என்னது துன்மார்க்கனை, பாவத்தில் வாழ்கிற மனிதனுக்கு நீ சுவிசேஷம் சொல்லியும், இயேசு உனக்காய் மரித்தார், அவர் சிந்தின இரத்தம் உனக்காய் அவர் சிந்தினார். நீ மனம் திரும்பி இயேசுவை விசுவாசித்தால், ஆமென், நீ பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்துக்கு போவாய். நீ மனம் திரும்பவில்லை என்றால் உனக்கு அக்கினி கந்தமிர கடல் காத்திருக்கிறது என்று நீ எச்சரித்து திரும்பாமல் போவானாயில் சாவான் தப்புவிப்பார். அப்போ நமக்கு தேவன் பெரிய பொறுப்பை கொடுத்துருக்கு. இதுவரை நீங்க எப்படி இருந்தீங்களோ எனக்கு தெரியாது. ஆமென். இன்று கர்த்தர் உங்களை உற்சாகத்தை உங்களை தூண்டி கொடுத்த இன்று நீ ஜெபம் பண்ணு. ஆமென். ஆண்டவரே, அநேகர் ஆத்துமாக்கள் குறித்த ஒரு பாறை எனக்கு தான். இதுவரை நான் எனக்காக ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், எனக்காக பாடுபட்டாப்பா, எனக்காக ஆனது என் தேவை, என் குடும்பம், என் வயறு, என் பிள்ளைகள், என் வீடு, என் வசதி வாய்ப்புக்காக தான் ஜெபம் பண்ணது இல்லை. ஆண்டவரே, இன்று முதலாவது ஜெபிப்பது தேசத்திற்காக, இன்று முதலாவது ஜெபிப்பு அழிந்து கொண்டிருக்க ஜனங்களுக்காக, இன்று முதலாவது ஜெபிப்பு பிறருடைய நன்மைக்காக ஜெபம் பண்ணுவேன். பாரத்தோடு ஜெபிக்க, ஜெபம் எனக்கு தாங்கப்பா, ஆத்ம பாரத்தை எனக்கு தாங்க, பிறருக்கு இயேசு நன்மையை சொல்ல எனக்கு கிருபை தாங்க. கேளுங்க, கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென், ஆமென். கொஞ்சம் யோசித்து பாருங்க, குடும்பத்தில் எத்தனை சொந்த பந்துக்கள், எப்படி என்னுடைய அறிவுக்கு ஒவ்வொருத்தருடைய குடும்பத்திலையும் குறைஞ்சது ஒரு 10-50 பேராக இருப்பாங்களா இல்லையா? சொல்லு, இருப்பாங்களா? இருப்பாங்களா இல்லையா? அதிகமாக இருப்பாங்க. 50 பேருக்கு இந்த சுவிசேஷம் சொல்லி 5 பேர் வந்தார். ஆமென். அந்த 5 பேர் பரலோகத்துக்கு வருவாங்க. எவ்வளோ ஆச்சரியம்! ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு நாள் நேரம் அடைஞ்சா என்று கட்டாயம் யாருக்காவது என்ன செய்யணும்? சுவிசேஷம் சொல்லணும். அழிவு நோக்கி போகிற ஜனம் எவ்வளோ! ஆமென். இன்றைக்கு தெய்வ சமூகத்திற்கு ஆண்டவர் ஆத்ம பாரமுள்ள இருதயத்தை எனக்கு தார். திறப்பில் ஜெபிக்கிற ஒரு ஜெபம் ஆவி எனக்கு என் மேல் ஊற்றுமா, ஜெப சிந்தை எனக்கு தாருமாப்பா, வைராக்கியத்தை எனக்கு தாருமாண்டவர், ஆத்ம பாரத்தை எனக்கு தாங்குமாப்பா.
அழிந்து கொண்ட ஜனங்களை குறித்து கண்டுகொள்ளாமல் போகிறான் அல்ல, அதற்காக கண்ணீரோடு ஜெபித்து அவர்களுக்கு இயேசுவை சொல்லுகிற ஒரு பாரத்தை எனக்கு தான். தேவனது கேட்பை நாம் முழங்கால் படிச்சோம். எல்லாரும் அறுவடை மிகுதி ஆளோ இல்லை, அன்பரின் கதறுதல் கேட்டிடுதே. அறுவடை மிகுதி ஆளோ இல்லை, அன்பரின் கதறுதல் கேட்டிடுதே. ஆயிரம் முழுவதும் ஆயிரம் கோடி நாசத்தின் வழியை நாடிடுதே. ஆயிரம் முழுவதும் ஆயிரம் கோடி நாசத்தின் வழியை நாடிடுதே. இயேசுவின் அன்பு நம்மையும் நெருங்க எழும்பிடுவோம் மாலிவரே, எழும்பிடுவோம் மாலிவரே. அறுவடை மிகுதி ஆளவில்லை, கதறுதல் கேட்டிடுதே. அறுவடை மிகுதி ஆளவில்லை, கதறுதல் கேட்டிடுதே. நம்பிக்கையற்ற கல்லறை தேடி நாளில் லட்சங்கள் செல்கின்றதே. நம்பிக்கையற்ற கல்லறை நாடி நாளில் லட்சங்கள் செல்கின்றதே. திறப்பினில் நிற்க ஆளில்லை என்று திகைத்து கதறிடும் இயேசுவை பார். திகைத்து கதறிடும் இயேசுவை பார். அறுவடை மிகுதி ஆளவில்லை, கதறுதல் அறுவடை மிகுதி ஆளவில்லை, கதறுதல் கேட்டிடுதே. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான மக்கள் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அந்த மரணம் நம்பிக்கை இல்லாத கல்லறை, பரலோகத்துக்கு போவோம் என்ற ஒரு நம்பிக்கையே இல்லை. அப்படிப்பட்ட கல்லறையை நோக்கி போய்கிட்டு இருக்கிறார். ஆண்டவர் கேட்கிறார், திறப்பில் நிற்க ஒருவனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்று கர்த்தர் புலம்புகிறார். என்றுதான் கர்த்தருக்கு தேவை. தேசத்திற்காக, அழிந்து கொண்ட ஜனங்களுக்காக கண்ணீரோடு ஜெபிக்கிற செயல்படுகிற நபர்கள் கர்த்தருக்கு தேவை. இன்றைக்கு அதற்கு நீ ஒப்புக்கொடு. ஆண்டவரே, ஆண்டவர் கேட்கிறார், யார் போவா? யாரை நான் அனுப்புவேன் என்று கர்த்தர் கேட்கிறார். யார் போவா? என் காரியமாய் யாரை அனுப்புவேன்? யார் போவா? கர்த்தர் கேட்கிறார். என்று உங்களுக்குள் பாரம் உண்டாகும். ஆண்டவரே, எனக்கு கிடைக்கிற நேரம் கட்டாயம் நான் போறேன். கிடைக்கிற நேரம் பிறருக்கு நான் சுவிசேஷம் அறிவிக்க போறேன். கிடைக்கிற நேரம் கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒரு நபராக நான் இருக்க விரும்புகிறேன். எனக்கு உதவி செய்யும், தேவாவியினால் நிரப்பும் என்று சொல்லி கர்த்தருக்கு கேட்போம். எல்லாரும் ஜெபிப்போம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்திற்காக ஸ்தோத்திரம். இன்றைய நாளிலும் கர்த்தாவுடைய சமுத்திரம் கடந்து வர பாட ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்கிறப்பா. கடைசியாக நாங்கள் பார்க்கும்போது நான் தேசத்தை அடிக்காத படிக்க தரப்பில் நிற்கிறோம். சூரியன் அடக்கி வந்திருக்கிற ஒருவனை தேடி ஒருவனை காணேன்னு சொல்லுங்க. அருமையானுடைய புலம்பலை குறித்து, உங்களுடைய பெருமூச்சை குறித்து, உங்களுடைய அங்கலாய்ப்பை குறித்து, எங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய எதிர்பார்ப்பை குறித்து நாங்கள் வேதத்தில் பார்த்தோம்ப்பா. இன்று எங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆத்தும பாரம் உள்ளவர்களாய், பிறருக்கு கண்ணீரோடு ஜெபிக்கிறவர்களாக, அழிவை நோக்கி போய்கொண்டு ஜனங்களுக்கு கிறிஸ்துவ நன்மை அறிவிக்கிறவர்களாக கர்த்தர் ஒவ்வொருவரும் மாற்றுவீராக.
அவருக்குள்ளே கர்த்தர் கிரியை நடப்பியும் அப்பா, ஒவ்வொரு கர்த்தர் சந்தியும் அப்பா, ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதியும் அப்பா, விசேஷ அபிஷேகத்தை கர்த்தர் கொடுப்பீராக ஆண்டவர். அந்த ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதியும் அநேகருக்கு கூட அன்பை அறிவித்து சுவிசேஷத்தை அறிவித்து அழிவின் பாதையில் இருந்து ஜனங்களை மீட்டு ரட்சித்து ராஜ்யத்தை வழிநடத்தத்தக்கதாக அந்த ஒவ்வொருத்தர் கிருபை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அந்த ஒவ்வொரு ஆசீர்வாதம் பெரிய காட்டு இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சி தந்த